ராமு, எப்போ இல்லாத கதையா ஏன் இன்னைக்கு தண்ணி அடிக்கிற? எப்போ இல்லாத பிரச்சனை வந்ததால குடிக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்கிட்ட ஏன் விளையாடுறான்னு தெரியல. நான் ஏதோ கலடா செஞ்சு அதை பார்த்து உஷா கோபம் வந்துடுச்சு. இப்ப செத்துடுவேங்கிற, கிணத்துல குதிக்கிறேங்கிற, குளத்துல குதிக்கிறாங்க. என்னால முடியாதா? அதனால நான் பாட்டில குதிக்கிறேன். அவ்வளவுதான். நீ ஏன் குதிக்கணும்? உனக்காக நான் ஏன் குதிக்கணும்? பியூட்டிஃபுல் ஷாட், ஃபேண்டாஸ்டிக். இது என்னது மாமு? ஸ்வீட் தானே மாமு. அப்பன் தோட்டத்துல வெட்டிக்கிட்டு வந்த முத்துநேலடி மாமு. முத்துநேலடி மத்திக்குள்ள தானே இருக்கும். இந்த சீசால ஏன் இருக்குது மாமு? எந்த சீசா கூட மரத்துல காய்ச்ச சீசா தான் மாமு. லாந்தர் பகுதியா இல்லையா மாமு? லாந்தர் லக்கடியா மாமு? புல்லவர் காண்ட இல்லையா மாமு? புல்லவர் பத்தர் மாமு. வாந்தி என் கப்பக்கிழங்க இல்லையா மாமு? கப்பக்கிழங்க ஏன் கேக்குறடா குப்பா? கிக்க மேல ஏண்டா நாம குடிச்சா இவையாட கவுறா? ராமு ராமு, நம்ம கோவில் மண்டபத்துல இந்த பட்டணத்து பொண்ணு தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஏத்துனா நீ அவ சொன்னதை கேட்பேன்னு குருக்களைய சொன்னாராம். எவன்டா எவன்டா அந்த குருக்கள் அதை சொல்றதுக்கு? தீபம் ஏத்துறாள தீபம் கூட. பட்டணத்து பொண்ணு, ஓஹோ தீப திருவிழாவா? என் வீட்டு தீபத்தை அணைச்சு போட்டுட்டு கோயில தீபம் ஏத்துறியா? ராஜு, நோ ராஜு. பசுமையா இருக்கிற எங்க வாழ்க்கையில நெருப்ப கூட்டிட்ட, எங்க மனசுல நீ தீ வச்சிட்ட. அது சரி, நீ யாரு, எதுக்கு வந்த? என்னையா யாரையும் இப்ப கேக்குறீங்க? குடிச்சிட்டு என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் குடிச்சிருக்கிறதால தான் உண்மைய சொல்றேன். உண்மைய சொல்றதுக்காகத்தான் குடிச்சிட்டு வந்தேன். உன் காதல் விளையாட்ட ஆட ஒரு பொம்மையா நான் தான் உனக்கு கிடைச்சேனா? உன்னோட ஆட்டத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை சுக்குநூறா இருக்குங்கிறத நினைச்சியா? அது சரி, நான் யாரு, நீ யாரு? ஆடுன ஆடு புலி ஆட்டம் போதும். நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. உன் பட்டணத்து மோகத்தை மஜா செய்யறதுக்கு வேற ஆளை பாத்துக்க. என் கழுத்து இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடு தாயே. உன்னை கையெடுத்து கும்பிடுற, போயிடு போயிடு. ஆமாம், ராஜுவை நம்ம வீட்டுக்கு அனுப்புற டாக்டர் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். தன் பழைய நினைவுகளை மறந்த ராஜு நம்ம வீட்டுக்கு வந்தான். திரும்பவும் பழைய ஞாபகம் வந்ததும் நம்மள சுத்தமா மறந்துட்டான். அவனால நம்மள அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல நினைக்கிறது நம்ம தப்பு. இதுல அவன் தெரிஞ்சு செஞ்ச தப்பு எதுவும் இல்லம்மா. தாத்தா, கஷ்டத்திலையும் சுகத்திலையும் சாவிலையும் வாழ்விலையும் இனி இந்த உலகத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் இனிமே பிரியக்கூடாதுன்னு 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப ராஜு என்ன அடியோட மறந்துட்டாரு. ராஜுவ பிரிஞ்சு ஒரு நடைப்பட மாதிரி வாழ்நாளெல்லாம் என்ன வாழ சொல்றீங்களா? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச தாத்தா? ஓ வேதனை எனக்கு தெரியுதுமா. ராஜு நம்ம கூட பழகின நினைவுகள் கனவுகள் ஆயிடுச்சுமா. மனசுல ஏத்தின காதல் தீபம் அணைஞ்சு போச்சுமா. அந்த இருட்டுல அவனோட இனிமையான நினைவுகள் மண்ணோடு மண்ணா சமாதி ஆயிடுச்சுமா. ஆமா சிந்துமா, உங்க தாத்தா இப்ப சொன்னது உண்மைதான். ஒன்னு அவன் தெரிஞ்சுக்கிறது நடக்காத காரியம். நாம திரும்பி போயிடும். நான் வரமாட்டேன், என்னால முடியாது. ராஜுதான் என் உயிர் மூச்சு. நான் யாருங்கிறதையும் அவரோட மனசுல எனக்குள்ள இடத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். அணைஞ்சு போன எங்க காதல் தீபத்துக்கு புது ஒளியை ஏற்படுத்துவேன். அந்த ஒளியில மறந்து போன என் ஞாபகங்களை அவருக்கு கொண்டு வருவேன். எங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த வசந்தத்தை திரும்பவும் வரவழைப்பேன்.